قال الله تعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமாஹிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கான தெய்வீக திவ்ய திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகா விசேஷமான இந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுன்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅலம் நாயக கோமான் அவர்களுடைய அலீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி அமீருல் முஃமினீன் இமாமுல் மஷாரிக் வல் மகாரிப் மظهر العجائب والغرائب اسد الله الغاضب صدیق الاکبر فاروق العالم جامع القرآن مولا العالمین باب مدینۃ العلم جد خواجہ معین الدین جد سلطان الاولیاء خواجہ معین الدین ابو تراب ابو الحسنین قرۃ البطول وارث رسول اللہ وسی حبیب اللہ نفس محمدی سیدنا علی کرم اللہ وجہ الکریم علیہ افضل الصلاة واکمل التسلیم افاض علینا البرکات منہ دہر الدہر آمین நாயகம் அவர்களுடைய சீரத்து முகத்தஸா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிரேட் பயோகிராஃபி ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். காரணம் மாஷா அல்லாஹ் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹயாத்து தய்யிபா என்பது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களுடைய விசேஷமான தவஜுஹை கொண்டு ஒவ்வொரு செகண்டும் மாஷா அல்லாஹ் என்ன நகர்ந்தது. மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால முழுமையாக வளர்க்கப்பட்டவர்கள் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா அலி நாயகத்துடைய அருமை உம்மா யாரு? சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் அஸதுடைய திருமகன் ஃபாத்திமா. ஹஜ்ரத் அஸத் யார்? மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அருமை பாட்டனார், ஷஃபியுல் முத்னிபீன், சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம்
நாயகம் அவர்களுடைய அருமை பாட்டனார் ஜத்துல் கரீம் செய்தினா ஷைபத்துல் ஹம்த் என்ற திருநாமத்தை உடைய மௌலானா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம், அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடன் பிறந்த சகோதரர். செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட பிறந்த சகோதரர் ஹசரத் அசத். செய்தினா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார். ஹாஷிம் நாயகத்துடைய புள்ள எப்படி செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமோ அது மாதிரி ஹசரத் அசதும். ஹசரத் அசதுடைய உம்மா மக்காக்காரங்க. செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மதீனாக்காரங்க. மாஷா அல்லாஹ். ஹாஷிம் நாயகத்துடைய முபாரக்கான நிக்காஹ்ல அவங்க மக்காவுல செஞ்ச நிக்காஹ்ல பிறந்தவங்க ஹசரத் அசத் நாயகம், ஹசத் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் அசத் நாயகம் அவர்கள். ஹாஷிம் நாயகத்துடைய மதீனத்து முனவராவுடைய திருக்கல்யாணத்தில் பிறந்தவங்க ஹதரத் செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு உம்மா, ஒரு வாப்பா ரெண்டு உம்மா. ஹாஷிம் நாயகத்துடைய ரெண்டு மனைவிமார்கள், ரெண்டு முபாரக்கான ஹரமைனி ஷரீஃபைன்ல மக்கா முகர்ரமால உள்ள ஜௌசாய் முபாரக்கா அந்த திருமனைவியில பிறந்தவங்க ஹசரத் அசத். மதீனா முனவரால உள்ள பனு நஜ்ஜார் குடும்பத்தில் மாஷா அல்லாஹ் என்ன ஹசரத் ஹாஷிம் நாயகம் கல்யாணம் முடிச்சு அதுல பிறந்த புள்ள செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். மாஷா ஒரு வாப்பா ரெண்டு உம்மா. மாஷா அப்போ செய்தினா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கா ஹாஷிமி. மாஷா செய்தினா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய அபுல் கரீமும் ஹாஷிமி, உம்மு தய்யிபாவும் ஹாஷிமி. மாஷா அலி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் செய்தினா அம்மா ரசூலுல்லாஹ் முஹ்சின் இஸ்லாம் ஹதரத்துல் அக்தஸ் மௌலானா செய்தினா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஷிமி. ஹாஷிமி நாயகத்துடைய புள்ள. ஹசரத் அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய புள்ள. ஹசரத் அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய புள்ள ஹாஷிம் நாயகத்துடைய புள்ள அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய புள்ள ஹசரத் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி ஹசரத் ஹாஷிம் நாயகத்துடைய புள்ள அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய புல் அப்துல் முத்தலிப் செய்தினா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள ஹசரத் அசத். மாஷா அல்லாஹ். அப்போ சகோதரர்கள் நானாவும் தம்பியும், அண்ணனும் தம்பியும் மாஷா அல்லாஹ் சம்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. நானானா அண்ணன், காக்கா, காக்காட மகளார் யாரு ஹசரத்னா ஃபாத்திமா. மாஷா அல்லாஹ். தம்பியுடைய மகனார் ஹசரத் அபு தாலிப். நிக்காஹ் முபாரக். ஹசரத் அபு தாலிப் ஹசரத்னா ஃபாத்திமா அலைஹிமுஸ்ஸலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்றாங்க. நாயகத்துடைய அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியார் யாரு? மஹ்தூமாய் காயினாத், முஹ்சினாய் ஆலமீன், சித்திகத்துல் குப்ரா, வலியத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் وَأَفَاضَ عَلَيْنَا الْبَرَكَاتِ مِنْهَا دَهْرَ الدَّاهِرِينَ ஆமீன். நாயகி அவர்களுக்கு அடுத்து மாஷா அல்லாஹ் நாயகம் திவ்ய திருவாயால நாயகம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் என்னோட உம்மாவுக்கு, என்னோட பாசமான, என்னோட அருமை பெருமைக்குரிய, என்னுடைய ஃபஹ்ரான, என்னுடைய அருமை உம்மாவுக்கு அடுத்த என்னோட உம்மா மாஷா அல்லாஹ் ஹசரத்னா ஃபாத்திமா பின்த் அசத். யாரு? செய்தினா அலி நாயகத்தை பெத்த உம்மானு மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா பின்த் அசத் அலி நாயகத்தின் உம்மாவுக்கு நாயகம் திவ்ய திருவாயால துஆ செய்யும் போது தன்னுடைய உம்மாவுக்கு அடுத்து தனக்கு பாசமான உம்மான்னு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். இப்படி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா விசேஷமான பிரியத்திற்கு உரிய உம்மா ஹசரத்னா ஃபாத்திமா பின்த் அசத் அலைஹிமுஸ்ஸலாம். அவங்க முபாரக்கான வயிற்றுல தான் மாஷா அல்லாஹ் என்ன செய்தினா அலி நாயகம் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசா வந்து மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல
குதிரத்து இலாஹுடைய மஷீத்து தையீபா படி பிறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அப்போ செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குறிப்பாக இன்னைக்கு நாம செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பற்றி செய்தனா அலி நாயகத்துடைய கிரேட் பயோகிராஃபி நசியத்து ஷரீஃப் செய்யறதுக்கான சபபு என்னன்னு சொன்னா, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆலி ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி, ख्वाजा ख्वाजगान फखरे दो जहान ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ், ख्वाजा நாயகத்துடைய நாலின் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப்ல, ख्वाजा நாயகத்துடைய நூரைனி ஷரீஃபை என்னுடைய அபவைன் கரீமைனுடைய பரக்கத்து ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் நாம இன்னைக்கு இந்த ஷஹருல் ஹராமான துல்காதா மாசம் பிறை 13 ஐயாமுல் பீல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ஐயாமுல் பீல் பிறை 13 மாஷா அல்லாஹ். அதுவும் யோமுல் ஜுமாவுடைய லைலத்துல் ஜுமாவுடைய லைலத்துல் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் சையதுல் ஐயாம். இந்த ஐயாமுல் பீலான பிற 13க்கும் செய்தனா அலி நாயகத்துக்குள்ள நிஸ்பத் ஷரீஃப் என்ன, செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துல அருமை உம்மாவுடைய முபாரக்கான வயிற்றுல இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி செய்தனா அலி நாயகம் வந்தது மாஷா அல்லாஹ். ரஜபுல் முரஜப், ரஜபு மாதம் பிறை 13 ஐயாமுல் பீல் அன்னைக்கு தான் செய்தனா அலி நாயகம் பிறந்தாங்க மாஷா அல்லாஹ். அலி நாயகம் பிறந்தாங்க மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நினைவு கூற வேண்டியது என்ன, கட்டாயமான கடமை. அதாவது உம்ராக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி மாஷா அல்லாஹ், காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்யும் போது முதல் 3 சுத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன செய்யணுங்க, எப்படி தவாஃப் செய்யணும், ரமல் செய்யணும் மாஷா அல்லாஹ். ரமல்லாம் என்ன, கொஞ்சம் வேகமா நடக்கணும். முதல் 7 சுத்துல முதல் 3 சுத்த ரமல் செய்யணும் மாஷா அல்லாஹ். ரமல் தான் கொஞ்சம் வேகமா நடக்கிறது. எதுக்காக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு மக்கால உள்ள குறைஷி குஃபார்கள் முஷ்ரிக்குகள் பேசிக்கிட்டானுவோ, முகமது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாப்புல அவங்களுக்கு பின்னாடி அவங்களை ஈமான் கொண்ட கூட்டம்லாம் போனுச்சு. அங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஏன்னா ஆட்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாப்புல, எல்லாரும் பலகீனமா போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டானோ. நாங்க ஹிஜ்ரத்தான புதுசுல, அதுக்கு பிறகு பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சு கூட அப்புறமும் இந்த பேச்சிய அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, அதாவது மதீனாவுக்கு போயிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி அல்லாஹ் உயர்த்திட்டான்னு தெரியலையேன்னு ஒரு பயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு பஞ்சத்துல எல்லாம் அடிபட்டு சாப்பாடு இல்லாம ரொம்ப எல்லாம் பலகீனமாக்குறாங்கன்னு, ஏன்னா இந்த மக்கால உள்ள காஃபிர்கள் கல்புல ஒரு 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 தெப்ப உண்டாக்கணுங்கிறதுக்காக மக்கத்து குறைஷி குஃபார்கள் முஷ்ரிக்கு அப்படி பேசிக்கிட்டானோ. அதை உடைக்கிற மாதிரி நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஃபத்து மக்கால வரும்போது நாங்க ஒண்டி என்ன அப்படி பலகீனமா போயிடல, எங்களை அல்லாஹ் ஒரு ரசூல் நல்ல மாஷா அல்லாஹ் என்ன நல்ல ஆபாதா வச்சிருக்கிறாங்க மாஷா. நாங்க நல்ல தாக்கத் மக்கால எவ்வளவு தாக்கத்தோடு இருந்தோமோ அதை விட மாஷா அல்லாஹ் பல மடங்கு நாங்க இப்போ நல்லா குவத்தோட இருக்கிறோம். இங்க தாக்கத்துல இருந்து அங்க குவத்துல இருக்கிறோம்னு சொல்லி மாஷா அல்லாஹ் காட்டணுங்கிறதுக்காக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 சுத்துல ரமல் செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இன்னைக்கு சுன்னத்து நபவி, அன்னைக்கு சரி, இப்போது என்ன ஆயிடுச்சு, சுன்னத்து ஆயிடுச்சு மாஷா. புரிஞ்சா, கியாமத்து நாள் வரையிலையும் இங்க இருந்து உம்ராக்கு போற ஆளுன்னு தேவையில்லை, மக்காக்காரரே போய் தவாஃப் செஞ்சாலும் கூட மாஷா அல்லாஹ் என்ன முதல் 3 சுத்துல ரமல் செய்யணும் மாஷா. புரிஞ்சு, அப்ப என்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நினைவு கூறுவது, ததுக்கிரா செய்யறது, ரிமெம்பர் செய்யறது மாஷா அல்லாஹ் என்ன ஷரியத் முஹம்மதியாவுடைய அழகிய ஒரு அஹ்சனான ஒரு விஷயம் மாஷா. எழுதுச்சா, புரியுதா? அன்னைக்கு சரி, இன்னைக்கு என்னது, கியாமத்து வரைக்கும் யாரு காபாவை தவாஃப் செய்யணும் 3 சுத்துக்கு என்ன ரமல் செய்யணும் மாஷா. அது சொன்னது அனுபவி ஆயிடுச்சு. புரிஞ்சா, அப்ப என்ன ஒவ்வொரு விஷயம் இப்ப ரமல் செய்யும் போது
ஏன் அமல் செய்யறோம்னு யோசிக்கும் போது அன்னைக்கு காஃபிர்கள் இப்படி பேசிக்கிட்டான், அதுக்காக நம்முடைய நாயகம் நம்முடைய தாக்கத்தை காட்ட சொல்லி திருவாயால என்ன நிசான் கரீமால இஜாசத் இதுன்னு சரி கொடுத்தாங்க மசாலா என்ன அதை நம்ம அங்க ததிக்கிறாசர் செய்யறோம். புரிஞ்சா? இப்படித்தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஐயாம்புல் பீல் பிற 13 மசாலா. அப்போ பிற 13 நமக்கு வரும்போது ரஜபு மாசம் பிற 13 நஃப்ஸ முஹம்மதி சேதனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி அஃதலு ஸலாத் வ அக்மல் தஸ்லீம் நாயகத்துடைய மீலாது ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் எப்படிப்பட்ட மீலாது ஷரீஃப், அலி நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் எப்படிப்பட்ட மௌலிதுல் கரீம் மாஷாஅல்லாஹ். அவங்க பிறந்த மாதிரி யாரும் பிறக்கல, அவங்க பிறந்த மாதிரி யாரும் பிறக்கல மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? எங்க பிறந்தாங்க அலி நாயகம்? காபத்துல்லா சரி உள்ளக பிறந்தான், காபத்துல்லா சரி உள்ள பிறந்தான். அலி நாயகம் உம்மாட வயிற்றுல இருக்கும் போது ஹமல்ல இருக்கும் போது பாப்பா நாயகம் செய்தனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாமும் ஹஸரத்னா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் மாஷாஅல்லாஹ் காபாவை தவாஃப் செய்யறதுக்கு வர்றாங்க. மத்தாஃப்ல தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஹஸரத்னா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் உடனே அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அப்ப காபத்துல்லா ஷரீஃபுடைய வாசல் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இல்லை, இப்ப படிப்படியா வச்சு மேல இருக்குதுல உயரத்துல இருக்குதுல. இப்போ காபாக்குள்ள தாখিল ஆவறாங்க என்ன லேடர் ஏணி வச்சு போகணும், அப்ப அப்படி இல்லை. அந்த ஜமானால காபத்துல்லா ஷரீஃபுடைய வாசலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வச்சாங்களோ அப்படியே இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா ஷரீஃபுடைய வாசல் எப்படி இருந்துச்சு? தரையோட இருந்துச்சு. இப்ப நம்ம வீட்டு வாசல்லாம் இருக்குது, நம்ம வீட்டு வாசலாவது படி வச்சு அதுக்கு மேல இருக்குது, அப்படி கூட இருக்காது. இந்த வாசல் இருக்குதுல்ல, வாசல் எப்படி இருக்குது? ஹாலும் இந்த ரூம் வாசல் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி மாஷாஅல்லாஹ் மத்தாஃபோடு சேர்ந்து இருக்கும் காபத்துல்லா ஷரீஃபுடைய வாசல் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அப்போ அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்து மாஷாஅல்லாஹ் விட்டாங்க. ஹஸரத்னா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போயிட்டாங்க மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? உள்ள போயிட்டாங்க மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். போன கொஞ்ச நேரத்தில் என்ன மஷீத் இலாஹி படி நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை உம்மாவுடைய முபாரக்கான பத்ன் ஷரீஃபிலிருந்து வந்துட்டாங்க, புள்ள பிறந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். புள்ள பிறந்தா காபத்துல்லா ஷரீஃப் அந்த 4 ஸ்கொயர் மூளை என்ன அந்த 4 கார்னர் மாஷாஅல்லாஹ் உடைக்கிற மாதிரி சத்தம், புள்ள அழுக கிரைம் மாஷாஅல்லாஹ் அழுற சத்தம், குழந்தை அழுகுற மாதிரி இல்ல, பெரிய புள்ள அழுகுற மாதிரி. எதையோ காணாம துடிச்சிய ஒரு புள்ள அழுதா எப்படி அழுமோ அப்படி அழுக. விளங்குச்சா? சும்மா சாதாரண அழுக இல்ல, நார்மலான ஒரு பேபி அழுகுற மாதிரியான கிரைங்க இல்ல, எதையோ காணாம தொலைச்சிட்டோம்னா. முக்கியமான ஒரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு விஷயம், காணாமல் ஆயிட்டா எப்படி துடிச்சு போய் அழுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அழுக மாஷா. ஹஸரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் புள்ளையை தூக்கி தாலாட்டுறாங்க, கொஞ்சுறாங்க, புள்ள அழுக நிப்பாட்டல். புள்ள பிறந்த உடனே எஜமா செய்தி அனுப்பிட்டாங்க அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக்கு மாஷாஅல்லாஹ் நாயகம் பைத்துல் கரீம்ல இருக்கிறாங்க. செய்தி போன உடனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அவர்கள் நேரா ஹரமுக்கு வந்தாங்க. வந்து மாஷாஅல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப்ல தாখিলাவி சுப்ஹானல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா எந்த தெய்வீக திவ்ய திருக்கரத்தை அல்லாஹ்வுடைய திருக்கரம்னு குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றானோ, இன்னல் லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். சஹாபாக்களை பார்த்தேன்னா நீங்க பைஅத் செஞ்ச திருக்கரம் அல்லாஹ்வுடைய திருக்கரமாகும். எதுல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய திருக்கரம்னு சொன்னானோ அந்த முபாரக்கான திருக்கரத்தால ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஷஃபீஅல் முத்னிபீன் ஷஃபாஅத்துல் குப்ரா வஸீலத்துல் உஸ்மா மாலிக மகாமல் மஹ்மூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்த வ நாயகமான் சேன அலி நாயத்தை முபாரக்கான தேவி திருக்கரத்துல வாங்கினதுதான் மாஷாஅல்லாஹ். தான் காணாமல் பரிதவிச்சு துடிச்ச அந்த மாணிக்கம் கண்ட உடனே எப்படி அந்த அழுகை
சடன்லியா மாறி சந்தோஷம் பொங்குமோ அது மாறி மாஷா அல்லாஹ் அலி நாயகத்துடைய வஜ்ஹுல் கரீம்ல என்ன சந்தோஷம் புள்ள அப்படி சிரிக்கிறாங்க மாஷா, அப்படி சிரிப்பு மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரைக்கும் ஐனனி ஷரீஃப் ஓபன் பண்ணல, கண்களை திறக்கல. பிறந்த புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தேவிய திவி திருக்கரத்துல புள்ளையை வாங்கின உடனே சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஐனைனி ஷரீஃபைனால முதல்ல இந்த உலகத்துல திறந்து பார்த்தது அல்லாஹ்வுடைய நூரத்தான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நூரத்தான் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜத வல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அஸீமத்தா முதல்ல பார்த்தாங்க நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய பாக்கி, எவ்வளவு பெரிய விஷயம் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டாயமாக்குறாங்க, நாயகம் அல்லிமு அவுலாதிக்கும், ஹதீஸ் அல்லிமு அவுலாதிக்கும், உங்களோட மக்களுக்கு நீங்க என்ன கட்டாயம் படிச்சு கொடுங்க. எதை? உங்க நபியுடைய முஹப்பத்து ஷரீஃபை படிச்சு கொடுங்க. உங்க நபியுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய முஹப்பத்து ஷரீஃப் படிச்சு கொடுங்க. ரெண்டாவது. மூணாவது மாஷா அல்லாஹ் நல்ல முறையில குர்ஆன் ஓதுறதுக்கு படிச்சு கொடுங்க. மூணாவது நாயகம் அவ்வளவு சொல்றது எது? ஹுப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சானி அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஹுப்பு ஷரீஃப். சாலிஸ் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை நல்ல விதமா ஓதுறதுக்கு மாஷா அல்லாஹ் படிச்சு கொடுங்க. புரிஞ்சா? அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கட்டாய கடமை ஆக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷமான விஷயம் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தஹார் நபியுடைய அஸமத் ஷரீஃபையும் முஹப்பத் ஷரீஃபையும் நம்முடைய அவுலாதுகளுக்கு படிச்சு கொடுக்கிறது. அப்போ சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்லு பைத் தஹார் நபவியில மாஷா அல்லாஹ், அஹ்லு பைத் அத்ஹார் நபவியில மாஷா அல்லாஹ் அஹ்லுல் கிசாயா இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு சொன்னோம் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات قدس العالیہவோடு சேர்த்து பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட மாஷா அல்லாஹ் என்ன தன்னோடு போர்த்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ஏலான் அறிவிப்பு கொடுக்கிறாங்க. உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார். உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி ثلاث مرة. ஒரு முறை அல்ல, 3 முறை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் தெய்வீக மாணிக்க திவ்ய திருநாவு கொண்டு மாசாலேனா 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதக்கிருக்குமுல்லாஹ், நான் அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்னுடைய அஹ்லு பைத் விஷயத்துல, என்னுடைய ஃபாத்திமாவுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய அலியுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய ஹசன் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய ஹுசைன் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ அஃபாது அலைனா பரகாத் மின்ஹும் தஹ்ரத் தஹ்ர் ஆமீன். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லு பைத் தஹார நுஃபூஸ குதுஸியா நுஃபூஸ அலியாவுடைய அஸமத் ஷரீஃப் நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன பயந்து கொள்ளுங்கள் நான் நினைவூட்டுறாங்க. உதக்கிருக்குமுல்லாஹ், நான் உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுகிறேன், அல்லாஹ்வை பயந்துங்க. என் அஹ்லு பைத் தஹார் விஷயத்துல புரிஞ்சா? இங்க அஹ்லு பைத் நான் அத்ஹார் நான் சொல்றது யாரு? லோக்கல்ல உள்ள ஆட்கள் அல்ல. அத்ஹார்ங்கிறது யாரு? பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஹ்லு பைத் அத்ஹார் இவங்க தான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அஹ்லு பைத் அத்ஹாருடைய அவுலாது சந்ததிகள் இப்ப நம்ம வாப்பா நாயகம் கண்மார் ரலியல்லாஹு தஆலா நாங்க எல்லாம் என்ன மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத்.
அஹ்லுல் பைத் அத்ஹார் யார் மாஷா அல்லாஹ்? பஞ்சத்தன் பாக் மாஷா. புரிஞ்சா? பஞ்சத்தன் பாக் மாஷா. நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமுல் வல்லம். அல்லாஹ்வுடைய ذاتை கொண்டு நமக்கு நாயகம் மாஷா அல்லாஹ் யாருடைய அஸமத்தை நமக்கு நாயகம் காட்டுறாங்களோ அப்படிப்பட்ட நுஃபூஸ் ஆலியாவுடைய அஸமத்தை சரி படிக்கிறதுல நாம எந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், நாம ரொம்ப ஆர்வமா இருக்கணும், நம்முடைய நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம அதுக்காக நம்ம செலவிடணும். விளங்குச்சா? புரியுதா? நாம சும்மா யாரையும் போய் பார்த்துக்கிட்டேன்னா தலாக்கு நிக்கிறதல்ல. அஹ்லுல் பைத் அத்ஹார் நுஃபூஸ் குதுஸியாவுடைய அஸமத் ஷரீஃபை படிக்கிறதுல மாஷா அல்லாஹ் நாம எந்த அளவு கவனமா இருக்கணும். மௌத்தா போனா கூட என்ன அதுக்காக மௌத்தா போகணும் மாஷா அல்லாஹ். அவன் தான் மூமின் மாஷா. எப்படி என்னால முடியலங்கிறது இல்ல, மௌத்தா போ. அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஸமத் ஷரீஃபை படிக்கிறதுக்காக மௌத்தா போ. ஜன்னத்து வாஜிபாயிரும் உனக்கு மாஷா. ஜன்னத்து வாஜிபாயிரும் மாஷா அல்லாஹ். விளங்குதா? இது நமக்கு காட்டுறாங்க யாரு? ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சித்திக் நாயகத்துடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். கலீஃபத்து ரசூல் அபூபக்கர் சித்திக் நாயகம் இந்த உலகத்துல கடைசியா அவங்க பேசுனது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்தோட தான் மாஷா. ஏன்னு சொன்னா ரவுலா ஷரீஃபுக்கு போன உடனே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேச போறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் அஸ்ஸலாமு அலைக்க சய்யிதி மௌலாயி மன்ஜா யா ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. புரிஞ்சா? அப்போ அங்க போய் ஆலமுல் அன்வார்ல கண்மணி நாயகத்தோட பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆலமுல் ஷஹாதால கடைசியா யாரோட பேசுறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். என்ன பேசுறாங்க? முதல்ல மாஷா அல்லாஹ் என்ன ஆயிஷா நாயகத்தை கூப்பிட்டு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்க சொன்னாங்க. அலி அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்பட்டாங்க. அலி அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க. வா அலைக்கும் ஸலாம் யா மௌலா அலி. எப்போ மாஷா அல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிஜமா அலி நாயகத்தை கூப்பிட்டானோ மௌலா அலின்னு தான் கூப்பிடுவாங்க மாஷா. புரிஞ்சா? இன்னைக்கு சித்திக் நாயகத்துடைய ஃபாலோவர்ஸ் தங்க சொல்லக்கூடிய இத்தனைய ஜாஹில்கள் என்ன இன்னைக்கு மௌலா அலின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வாய் வலிக்குது. அப்படி சொன்னா அது ஷியாவாங்கறான். மாதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடே ஷியாவா இருந்தா முதல் ஷியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் ஷியா யார் மாஷா அல்லாஹ்? கலீஃபத்து ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. விளங்குச்சா? அப்போ வலைக்கும் ஸலாம் யா மௌலா அலி. கிட்ட கூப்பிட்டான் சொன்னான், மௌலா அலி எனக்கு சில ஆசை உண்டு, அது தாங்க நிறைவேற்றணும். சொல்லுங்க யா கலீஃபத்து ரசூல், என்ன விஷயம்? நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்னை தங்கட முபாரக்கான திருக்கரத்தால தான் குளிப்பாட்டணும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஏன்னா தங்களை விட அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது யாருக்கு? தாங்க நஃப்ஸ முஹம்மதி. புரிஞ்சா? இந்த உலகத்துல கடைசியா என் மேல படுற என்னோட சரீரத்துல என் ஜிஸ்முல படக்கூடிய யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஜிஸ்மு அல்ல, அது ஜிஸ்மு முபாரக் மாஷா அல்லாஹ். ஜிஸ்மு முபாரக். ஹிஜ்ரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான ஜனாஹத் ஷரீஃப்ல தோல்ல தூக்கி சுமக்கிற பாக்கியம் பெற்றவங்க கைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அதோட நாலேஜ் நம்முடைய தலைக்கு மாஷா அல்லாஹ் தாஜ் மாஸ்டர். புரியுதா? அந்த சித்திக் நாயகம் சொல்றாங்க, அலியே மௌலா அலியே, இந்த உலகத்துல என் மேல கடைசியா படுற திருக்கரம் தங்களுடைய திருக்கரமா இருக்கணும் மாஷா. என்னை குளிப்பாட்டுறது, என்ன கஃபன் செய்யறது எல்லாம் தாங்கள் செய்யணும் மாஷா. அதுபோல எனக்கு ஸலாத்துல் ஜனாஸா தாங்கள் செய்யணும் மாஷா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்
சுப்ஹானல்லாஹ். ஹாஜா நாயகத்துடைய பெரிய மதது ஹிமாயத்து நமக்கு மாஷா அல்லாஹ். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை எப்படி மஹப்பத்து வைக்கணும்னு சொல்லி நமக்கு ஹாஜா நாயகம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நமக்கு ரோல் மாடலா தர்றாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? சித்திக் நாயகத்தை ஃபாலோ பண்ணா போதும் மாஷா அல்லாஹ். சாதத்து தாரை லா ரைப ஃபீஹி மாஷா அல்லாஹ். லா ரைப ஃபீஹி. விளங்குச்சா? அப்ப என்ன சொல்றாங்க? என்ன தங்களோட முபாரக்கான மூலாலி தங்களோட முபாரக்கான திருக்கரத்தால என்ன மாஷா அல்லாஹ் குளிப்பாட்டணும், என்ன கஃபன் செய்யணும், அடுத்து மாஷா அல்லாஹ் தாங்கள் எனக்கு சலாத்துல் ஜனாசா செய்யணும். ஏன்னா ஹலீஃபாக்கள் தான் சலாத்துல் ஜனாசா செய்யறது. இப்ப ஹலீஃபாவுல மௌத்தாவுறாங்க, ரெண்டாவது ஹலீஃபா யாரும் வரலையே. விளங்குச்சா? அலி நாயகம் என்ன நாயகத்துக்கு எல்லா ஜிஹத்திலையும் ஹலீஃபா. புரிஞ்சா? காரணம் என்ன? இன்னி தாரிக்கும் ஹலீஃபத்தைன்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களுக்கு மசாலா என்ன, ரெண்டு ஹலீஃபாக்களை நான் விடுறேன். என் ரெண்டு ஹலீஃபா நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு ஹலீஃபா கிதாபுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஒரு ஹலீஃபா கிதாபுல்லாஹ் அல் குர்ஆனுல் கரீம், இன்னொரு ஹலீஃபா அஹ்லு பைத் அத்ஹார் நபவி. யாரு? பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நுஃபூஸ அலியா நுஃபூஸ குதுஸியா ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹும்ம انفعنا ببركاتهم وامددنا بمددهم وانفعنا بمحبتهم نبل قلوبنا بانوارهم واحشرنا بزمرتهم واحشر مرادنا بكراماتهم واحشر مرادنا بكراماتهم واحشر مرادنا بكراماتهم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى الله بأن تصلي. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன خير البشر أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه في الدار آمين. ما شاء الله மௌலா அலி நாயகத்துக்கு என்ன மூணு விஷயம், தன்னுடைய ஹாயிஸ், தன்னுடைய ஆசையை சொல்றாங்க. முதல் ஆசை என்ன? தங்களோட முபாரக்கான திருக்கரத்தால் என்ன குளிப்பாட்டணும். நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? கண்மணி நாயகத்துடைய சதுருல் கரீம்ல இருந்து வளர்ந்தவங்க மாஷா. அலி நாயகம் குழந்தையா இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சதுருல் கரீமோடு அணைச்சி வச்சிருப்பாங்க மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ஜிஸ்முல் கரீம்ல இருந்து வளர்ந்தவங்க மாஷா. விளங்குச்சா? அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்மணி நாயகத்துடைய ஹுல்யத்து ஷரீஃப், நாயகத்துடைய ஹுல்யா முபாரக்கா, ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னு கண்மணி நாயகத்துடைய தெய்வீக பேரழக அந்த வர்ணிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல பார்த்தா மாஷா அல்லாஹ் பிரதானமாக முஹத்திஸ்கள் சேனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரிவாயத்தை எடுப்பாங்க மாஷா. காரணம் என்ன? ஹஜ்ரத் அலியை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அதிகம் தெரிஞ்சது யாரும் கிடையாது மாஷா. புரிஞ்சா? நாயகத்துடைய லாஹிர் பாத்தின், ஹல்வத் ஜல்வத் ரெண்டு மாஷா. புரியுதா? அப்ப அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்க? முத அல்ஹம்துலில்லாஹ் தங்களோட முபாரக்கான திரு கரத்தால என்ன குளிப்பாட்டணும், என்ன கஃபன் செய்யணும். ரெண்டாவது எனக்கு தாங்கள் தான் சலாத்துல் ஜனாதா செய்யணும். மூணாவது தாங்கள் என்னை கொண்டு போய் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் சாஹிபல் ஜூதி வல் கரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம் நாயகத்துடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால என்னுடைய ஜிஸ்மு ஷரீஃபை கொண்டு போய் வச்சிருங்க சலாத்துல் ஜனாஸா கூட. நாயகம் எப்படி இஜாசத்து செய்யறாங்களோ, ஜன்னத்துல் பக்கீல தஃபன் செய்ய சொன்னா அங்க செஞ்சிருங்க. நாயகத்துடைய உத்தரவு என்ன ஆகுதோ அது மாதிரி செய்யுங்க. மாஷா அல்லாஹ். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரௌலத்துல் கரீம் உள்ள அனுப்பி வச்சது யாரு? மௌலல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலத்துல் கரீம் உள்ள அனுப்பி வச்சது யாரு? சித்திகுல் அக்பரான நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சித்திக் நாயகத்தை ரௌலத்து ரசூலுக்குள்ள அனுப்பி வச்சது யாரு? சித்திகுல் அக்பரான நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து. சித்திகுல் அக்பர் அலி அலைஹிஸ்ஸலாத்து. யாரு? சித்திகுல் அக்பர். சொல்லு. சித்திகுல் அக்பர் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து. சித்திகுல் அக்பர்
சித்திகுல் அக்பர் நப்ச முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாங்க மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமத்துல் நாயக கோமானுடைய ஹதரத்துல் குதுசியாக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க மாஷா. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹயாத்து மௌத்து மாஷா அல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட அவர்கள் வச்சிருந்த அந்த ஆழமான வெரி டீப் ட்ரூத் லவ் மாஷா புரிஞ்சா, ஆழமான பிரியமும் அன்பும் பாசமும் தஅல்லுக்கும் நிஸ்பத் ஷரீஃப் மாஷா. யாரு? ஹைருல் பஷர். மொத்த உம்மத்திலையும் யாருடைய ஈமான் அஃதல் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கரீமால் பிஷார செஞ்சார்களோ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் கண்மணி ரஹ்மத்துல் ஆலமீன் சையதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் खातमुल अंबियाई वल मुरसलीन साहिबुल जूदी वल करम जद्द ख्वाजा मोइनुद्दीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் ஷர்ரஃப கர்ரம் பஜதவல் நாயக கோமானுடைய ஹலரத்துல் கரீமுக்கு அடுத்து மாஷா அல்லாஹ் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஆழமான அன்பும் விசாலமான பிரியமும் ஒளிமயமான தொடர்பும் நிஸ்பத் ஷரீஃபும் தாலுக்கு கொண்டது யாரோடு? சித்திகுல் அக்பரான நப்ச முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்மலு தஸ்லீம் வ அஃபாது அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் தாஹிர் ஆமீன் நாயிம் அவர்களோட மாஷா. அந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எப்போ? ரஜபுல் முரஜ்ஜப் ரஜப் மாசம் பிற 13 மாஷா. ரஜப் மாசம் பிற 13. அப்ப எல்லா மாசமும் பிற 13 ஐயாபுல் பீது வந்தா நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஆஹா சரி அலி நாயகத்துடைய மீலாது ஷரீஃப் மாஷா. புரிஞ்சா? அலி நாயகத்துடைய அருமை பெருமை எடுத்து நாமோ பேசினாவே அலி நாயகத்தை நினைச்சாவே மாஷா அல்லாஹ் அது இபாதத்துங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ذிக்ருன் அலியுல் அல் இபாதா ஹதீஸ் நபவி இது மாஷா அல்லாஹ் ذிக்ருன் அலியுல் அல் இபாதா சையதுனா நப்ச முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ம என்ன நினைக்கிறது யார் செய்யறது ரிமெம்பர் பண்றது மாஷா அல்லாஹ் இபாதத் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் வஜதவல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்யறாங்க மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்துல் ஆலமீன் وجود رحمت نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد والا عظيم الشان اهل بيت اطهار نبوي نفوس قدسيه وانا بضعه محمد فاطمه البتول عليها الصلاه والسلام نفس محمد عليه الصلاه والسلام حسنين كريمين عليه الصلاه والسلام உடைய محبت ஷரீஃபிலும் மவத்தத் ஷரீஃபிலும் குர்பானியத்தில் மாஷா அல்லாஹ் خير البشر أبو بكر الصديق رضي الله عنه ونفعنا من بركات في الدارين நாயகம் அவர்களை நாம் ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் கல்வத்திலும் ஜல்வத்திலும் லாஹிரிலும் பாத்தினிலும் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய இத்திபா செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை ஹபீபல்லாஹி இப்னு ரசூலுல்லாஹி ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி நாயகத்துடைய மதது ஹிமாயத்து கொண்டு மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ஹபாபுகளுக்கும் அல்லாஹ் தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீன் அல்லாஹ் ஃபضل ورسول لخمسة في بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة تفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة تفي بها حر الوباء الحاتمة
المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي. أهل بيت الطهارة النبوي நப்ச முகமது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருந்தவ செல்வமான சுல்தான் ஷஹதால் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் ஜத்த ஹாஜா முஹிதுத்தீன் சத்ருல்லாஹ் முஹம்மது சையதுனா மௌலா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அத்மு தஸ்லீம் வ ஃபஅல் அலைஹில் பரகாத் மின்ஹு தஹரத் தனாமி நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில் வந்த என்னுடைய அருமை ஜத்துல் கரீமான القطب الوجود السيد محمد مولا جلالي الحسيني والحسني البخاري صاحب النور رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه دهر الظلام நாயகத்துடைய خليفة الأكبر ஆன القطب الدهر مولانا سيدنا عمر ولي الله அப்பா நாயகம் காஹிரி مرقده காஹிரி رضي الله تعالى عنه ونفعنا من بركاته في الدهر நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இந்த நாள் மாஷாஅல்லா துல்காத மாதம் பிற 13 மாஷாஅல்லா. அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃப்ல எப்படி ஃபனா ஆகணும்னு சொல்லி மாஷாஅல்லா பிராக்டிக்கல் லைஃப்ல காட்டி தந்த ஒரு மிகப்பெரிய ரிஜாலுல்லா உமருடைய அப்பா நாயகம் மாஷாஅல்லா. உமருல் புகாரி அப்பா நாயகம் கேட்டாங்க. அப்பா முன்னாடி உமருல் புகாரி அப்பா நாயகத்துக்கு முன்னாடி எல்லா முரீத் இருக்கிறாப்ல, நிறைய சாதாத்தின்கள், பெரும் பெரும் ஃபுகஹாக்கள், ஹுக்கமாக்கள், வரஃபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப உமருல் புகாரி அப்பா கேட்டாங்க, யாருக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள். ஏன்னா குத்துபுல் வஜூத் விலாயத்து மர்த்தபால இந்த ஈஸ்ட் ஏசியாவில் யாருக்கு ஈமான கொடுக்கறதா இருந்தாலும் விலாயத்தை தர்றதா இருந்தாலும் நாயப ரசூலுல்லாஹ் ஹாஜா முஹம்மது சிஸ்தி நாயகம் தான் கொடுக்கணும் மாஷாஅல்லா. ஹாஜா நாயகம் அவங்களோட செல்வ பிள்ளையான நம்முடைய பாட்டனார் உமருல் புகாரி அப்பா நாயகத்துக்கு மாஷாஅல்லா குத்துபுல் வஜூதுங்கிற மர்த்தபா கொடுத்துட்டாங்க மாஷா. அப்ப என்ன உமருல் புகாரி அப்பா யாரை விரும்புறாங்களோ எந்த மர்த்தபா கொடுக்கறதுக்கு அது கொடுக்கலாம் மாஷா. அலிப்பா கூட தெரியாதால அபுதால் ஆக்க முடியும். அலிப்பாவை கண்ணாலே கண்டது கிடையாது, மலைக்கு கூட மதரசா பக்கம் ஒதுங்கினது கிடையாது. அப்படி உள்ள ஆளை கூட மாஷாஅல்லா என்ன ஆலிஃப் ரப்பானி ஆக்குவாங்க உமருல் புகாரி அப்பா. புரிஞ்சா? அப்படி உள்ள அப்பாட சிறுசிலால அப்படி உள்ள அப்பாட குடும்பத்துல தான் நீங்க எல்லாம் வந்து என்ன சேர்ந்துருக்கிறீங்க. ஹாஜா நாயகத்தின் மாத ஹிமாயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எல்லாரும் மாஷா எல்லாம் நினைச்சா புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன உமருல் புகாரி அப்பான்னு கேட்கிறாங்க, யாருக்கு என்ன வேணும்பா கேளு மாஷா. ஒவ்வொரு செய்துமாறும் சாதாத்துமாறும் ஒவ்வொரு ஆரிஃபின்களும் ஒவ்வொரு ஆரிஃப் ஒவ்வொருத்தர் எனக்கு என்ன செய்தி மௌலாய் யார சொல்லா உமருல் புகாரி அப்பா எல்லாரும் செய்தி மௌலாய் யார சொல்லலாம் கூப்பிடுவாங்க மாஷா. யார சொல்லலாம் என்ன மாஷால அபுதால் ஆக்குங்க, என்ன நொக்கபாவா ஆக்குங்க, என்ன ருஜபாவா, என்ன குத்துபா. ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்ல, ஒரு ஆள் ஒண்ணுமே சொல்ல சுகூத்த கையை கட்டுறப்போ தவாதோடு நிற்கிறாங்க. கேட்டாங்க உமருல் புகாரி, மகனே எதுவுமே நீ கேட்கல, என்னமா வேணும் உனக்கு? மாஷா அல்லாஹ் இந்த சீதேவி நாயகம் சொன்னாங்க, நாயகமே எல்லா லோகத்திலையும் தங்கட அடிமையா நான் இருந்தா போதும் மாஷா அல்லாஹ். தங்கட அடிமையா இருந்தா போதும் எஜமானே, தங்கட அடிமையா இருந்தா போதும் மாஷா அல்லாஹ். உமருல் புகாரி அப்பானாக விசேஷமான திருவா கொடுத்தாங்க. உங்களுடைய பரம்பரையில என்ன நிறைய அவுலியாக்களை நான் உண்டாக்குறேன் மாஷா. அல்லாஹு அக்பர். தன் பரம்பரையில நிறைய அவுலியாக்களை உண்டாக்குறதுக்கு, நிறைய அவுலியாக்கள் உண்டாகிறதுக்கு ஃபியூச்சர்ல உமருல் புகாரி அப்பாவோட எல்லா மனது ஹிமாயத்தையும் வாங்கி கொடுத்த நாதருடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அந்த நாயகம் தான் மாஷா அல்லாஹ் குத்துபுத்தாஹர் மௌலானா ஹவுலானா ஹாதிரன் ஆஹிரி பைதினா முர்ஷிதுனா முரப்பினா سيدنا عمر ولي அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் தனாமினா மாஷா அல்லாஹ் சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா நாயகத்துடைய இந்த தர்பார் ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் உமர் ولي அப்பா நாயகத்துடைய மனாகிப் ஷரீஃபைனா நாம செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஹாஜா நாயகத்து கிருபா கடாச்சியத்தால நான் எல்லா வருஷமும் ஜியாரத்துக்கு போவேன் உமர் ولي அப்பாட்ட மாஷா அல்லாஹ். கோவளத்துல இருந்து மாஷா அல்லாஹ் என்ன
அப்பாவுக்கு பூ சாதர் ஷரீஃப்லாம் கட்ட சொல்லி மாஷா அல்லாஹ், போர்வையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மாஷா அல்லாஹ் ஜியாரத் செஞ்சு வருவோம் மாஷா அல்லாஹ். நான் எதையெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க மாஷா, கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், கொடுப்பாங்க, கியாமத் வரை கியாமத்திலே கொடுப்பாங்க மாஷா. நம்முடைய பாட்டனாருடைய அருமை கலீஃபத்துல் அக்பர் மாஷா, நம்முடைய அருமை ஜத்துல் கரீம், நம்முடைய ரூஹான, நம்ம ரூஹ முபாரக்கவான மௌலல் மவாலி அலல் ஆலி மல்ஹர் ரசூலுல்லாஹ் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைன் பின் ஹசனி அல் புகாரி நாயத்துடைய ஐனைனி ஷரீஃபனுக்கு குர்ரத்தான கலீஃபத்துல் அக்பர் மாஷா அல்லாஹ் அல் குத்புத் தஹர் மௌலானா அவுலானா ஹாதின் அல் ஆஹித் மதீனா சையதுனா உமருல் காஹிரி நாயகம் அல்லஃப் அலிஃபுடைய முஸ்தன்னிஃப் மாஷா அல்லாஹ், அல்லஃப் அலிஃபுடைய முஸ்தன்னிஃப் மாஷா சதத்துல் அப்பா நாயத்துடைய மகள் வழி பேரப்புள்ள, மகள் வழி பேரப்புள்ள மாஷா அல்லாஹ். உமருடைய அப்பா நாயகம் பெத்த புள்ள தான் தக்கியா சாஹிப் வழியில் அப்பானா, காயல்பட்டினம் தக்கியா சாஹிப் வழியில் அப்பானா அஹமதுல்லா பைத்து சொன்னோம். தக்கியா சாஹிப் வழியில் அப்பா நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையும் கௌசுல் ஆலத்துடைய பேரின்ப காதல்லையும் அவங்க அப்படியே இஷ்குல லத்தத்தாவரதை பார்த்து சந்தோஷப்பட்டு பெரியஜமாண்டவர்கள் காதலுடைய நவரஜமாண்டவங்க பாஷா நான் வந்து ஹுதூராவி பொன்னாட போத்தனாங்க பாஷா. யாருக்கு? முரளி அப்பா நாய பெத்த புள்ள காயல்பட்டினம் தக்கியா சாஹிப் அப்பா நாயத்துக்கு பொன்னாடை போத்தனாங்க நவராண்டவர்கள் பாஷா நாய வந்து மாஷா. புரிஞ்சா? இந்த தக்கியா சாஹிப் வழியில் அப்பா பெற்றெடுத்த மாணிக்கம் தான் ஷேக் சாலிஹ் வழியில் அப்பா நாயகம் மாஷா. அந்த சாலிஹ் வழியில் அப்பா நாயகம் அவங்க சொன்ன அவங்களோட ஆஷிக்கான முரீதான அவங்களோட மாரிஃபத்து மாலைய முழுக்க முழுக்க ஃபில் ஹால்ல கொண்ட ஆரிஃப் ரப்பானி தான் ஷேகுனா அஷேக் குலி மொஹிதீன் சாஹிப் வலியுல்லாஹ் குத்துப் மனவூர் மாஷா அல்லாஹ். என்ன ஹாஜா நாயத்துடைய இந்த குலாம மாஷா அல்லாஹ் ஃபக்ரு ஜமான்னு சொல்லி என்ன உங்களை எல்லாம் என் முடி கொண்டு ஹாதிமா நிப்பாட்டி இருக்கிற குத்துபுல் ஆலம் ஃபானிஃப் ரசூல் ஷேகுனா ஷேக் முஅல்லம் முர்ஷித் மரபி மௌலாய் السيد محمد أبو بكر ابن حكيم الأمة علامة كنجما مسليا رضي الله تعالى عنهما وأفاض علينا البركات منهما دهرة آمين. குத்துப் மனவூருடைய முர்ஷித் யாரு? குலி மொஹிதீன் சாஹிப் வலியுல்லாஹ் சாலி அப்பாவுடைய முரீது மாஷா அல்லாஹ். சாலி வலி அப்பா நாயத்துடைய ஷேக் யாரு? அவங்களோட வாப்பா தக்கியா சாஹிப் அப்பா நாயகம். அவங்களோட ஷேக் யாரு? அவங்களோட வாப்பா இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய அரூஸ் நாயகமான அரூசுல் கரீமான சையதுனா உமர் வலி அப்பா நாயகம் மௌலனா புகாரி அப்பா நாயத்துடைய खलीफा नायகம் மாஷா அல்லாஹ். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.